வணக்கம். ஸ்பெயினுக்கு புறப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் 12 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம், பீகாரில் நிலவும் அரசியல் குழப்பம், பெருநாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை நிமிட செய்திகள் தொகுப்பில் இப்போது பார்க்கலாம். முதலீடுகளை ஈர்க்கும் பொருட்டு தான் மேற்கொள்ளும் ஸ்பெயின் பயணம் வெற்றியடையும் என நம்புவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வெளிநாடு செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஐரோப்பிய நாடுகள், ஜப்பான், சிங்கப்பூர் நாடுகளுக்கு கடந்த முறை 2 கட்டங்களாக மேற்கொண்ட வெளிநாட்டு பயணத்தின் மூலம் 17,000க்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய 7,442 கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். ஸ்பெயின் நாட்டு பயணத்தின் மூலம் ஐரோப்பிய நாடுகளின் முதலீடுகளை ஈர்க்க முடியும் என நம்புவதாகவும் முதலமைச்சர் கூறினார். இந்த ஸ்பெயின் பயணத்தின் மூலம் எவ்வளவு முதலீடு பெறப்பட்டது என்பதை சென்னை திரும்பியதும் தெரிவிப்பதாக புதிய தலைமுறை செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் பதிலளித்தார். பயண நாட்கள் தவிர்த்து 8 நாள் பயணமாக ஸ்பெயின் செல்லுகிறேன். பிப்ரவரி 7ஆம் தேதி காலை சென்னை திரும்புகிறேன். ஜப்பான், சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் மாதிரியே ஸ்பெயின் நாட்டிலையும் முதலீட்டாளர் மாநாடு நடத்த இருக்கேன். ஸ்பெயின் நாட்டை சார்ந்த முதலீட்டாளர்கள், வணிக அமைப்புகள், தொழில் முனைவோர் இந்த மாநாட்டில் கலந்துக்க இருக்காங்க. நேரடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப்பட இருக்கு. இந்த பயணத்தின் மூலமா ஐரோப்பிய நாடுகளோட கவனத்தை ஈர்த்து அந்த நாடுகளில் இருந்தும் முதலீடுகளை பெருமளவு ஈர்க்க முடியும்னு நம்புறேன். வெளிநாடு புறப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலினை அமைச்சர் துரைமுருகன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் TR பாலு, R ராசா உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து வெளி அனுப்பி வைத்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை மக்கள் விரட்டியடிப்பார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு காரில் திருச்சி திரும்பிய எடப்பாடி பழனிசாமிக்கு புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் செண்டை மேளம், கரகாட்டம், தப்பாட்டத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொண்டர்களின் கூட்டத்தை பார்த்து காரிலிருந்து இறங்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்தியில் பேசினார். அப்போது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்து திமுகவிற்கு மரண அடி கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஏழை மக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்தோம். அந்த ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கிலும் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு மிக சிறப்பாக அம்மா மினி கிளினிக் செயல்பட்டு வந்தது. அதையும் பொறுத்துக் கொள்ள முடியாத இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு கூடுதலாக கண்ட கட்சிதான் திமுக கட்சி. தமிழகத்தில் 12 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். 6 மாவட்டங்களுக்கு புதிய ஆட்சியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா பிறப்பித்துள்ள உத்தரவின்படி சேலம் மாவட்ட ஆட்சியராக பிருந்தாதேவி நியமிக்கப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்ட ஆட்சியராக சுப்புலட்சுமியும், திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக பாஸ்கர பாண்டியனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக அருண்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியராக தர்பகராஜும், தென்காசி மாவட்ட ஆட்சியராக கமல் கிஷோரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இது மட்டுமின்றி வேளாண் துறை இயக்குநராக முருகேஷும், தோட்டக்கலைத்துறை இயக்குநராக குமரவேல் பாண்டியனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அரசு துணைச் செயலராக D ரவிச்சந்திரனையும், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இயக்குநராக M லட்சுமியையும், வேளாண் சந்தைப்படுத்துதல் மற்றும் வேளாண் துறை ஆணையராக G பிரகாஷையும், வருவாய் நிர்வாக கூடுதல் ஆணையராக S நடராஜனையும் நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி அறிவித்துள்ளது. நெல்லை, கன்னியாகுமரி தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை சீமான் அறிவித்தார். நெல்லை, தென்காசியில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய முதல்கட்ட வேட்பாளர்களை கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்தார். அதன்படி நெல்லை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் ப சத்யா போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். கன்னியாகுமரி தொகுதி வேட்பாளராக மரிய ஜெனிஃபர் என்பவரை சீமான் அறிவித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் விஜயின் அரசியல் வருகை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது.
அப்போது அண்ணன் மட்டும்தான் தமிழகத்தில் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார், அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என விஜய் நினைத்திருப்பார் என சீமான் பதிலளித்தார். மேலும் தமிழகத்தில் காங்கிரஸ் பாஜக கட்சிகளை நுழையவிட மாட்டேன் என்றும் அவர் கூறினார். 10 வருஷம் மன்மோகன் சிங், 10 வருஷம் மோடி. எனக்கு நடந்த ஒரு நன்மை சொல்லுங்க, ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்க. நீங்க 1000 ரூபாய் செல்லாது, நீங்க அப்ப பணம் செல்லாதுன்னு சொன்ன போது நீங்க சொன்ன காரணம் ஏதாவது நிறைவேறிக்கா? திமுகவை ஒழிக்காம இந்த நாட்டின் நல்ல ஆட்சி, நல்ல அரசு, நல்ல அரசியலை நீங்க உருவாக்குவது என்பது சத்தியமா வாய்ப்பு. நீங்க எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்ற உலகின் தீய திட்டங்களுக்கெல்லாம் வேறு தேடி போனி என்றால் மகனே அது அமெரிக்காவில் இருக்கும்னு. தமிழ்நாட்டில் எந்த தீய திட்டத்திற்கும் வேறு தேடி போனீங்கன்னா அது திமுக இருக்கும். திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலுக்கு 12 தொகுதிகளை கேட்க முடிவு செய்துள்ளதாகவும், ஆனால் திமுக தலைமையோ இந்த முறை ஒற்றை இலக்க தொகுதிகளை மட்டுமே காங்கிரசுக்கு ஒதுக்க முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து காங்கிரஸ் புதுச்சேரி உட்பட கன்னியாகுமரி, விருதுநகர், திருச்சி, சிவகங்கை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 10 இடங்களில் போட்டியிட்டது. 9 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற நிலையில் தேனியில் மட்டும் தோல்வியடைந்தது. தற்போது நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து முகுல் வாஸ்னிக் தலைமையிலான காங்கிரஸ் நிர்வாகிகள் குழு ஞாயிற்றுக்கிழமை திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் புதுச்சேரி உட்பட 12 தொகுதிகளை காங்கிரஸ் தங்கள் விருப்ப தொகுதிகளாக முதற்கட்டமாக கொடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவிடம் காங்கிரஸ் கன்னியாகுமரி, விருதுநகர், திருச்சி, சிவகங்கை, தேனி, கிருஷ்ணகிரி, கரூர், ஆரணி, திருவள்ளூர், கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட தொகுதிகளை கேட்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் திமுக தலைமையோ இந்த முறை ஒற்றை இலக்கத்திலேயே தொகுதிகளை காங்கிரசுக்கு ஒதுக்க முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அணி மாறுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இந்தியா கூட்டணியில் எவ்வித பிளவும் இல்லை என காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கூட்டணியை விட்டு வெளியேறப்போவதாக எவ்வித தகவலும் இல்லை என கூறினார். அதே நேரம் அவரோடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச முற்பட்டதாகவும், ஆனால் பேச இயலவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணிக்குள் பிளவை ஏற்படுத்த பாஜக முயல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனிடையே நிதிஷ்குமாரை அவரது கட்சியின் முக்கிய தலைவர்கள் சந்தித்து பேசி வருகின்றனர். நிதிஷ்குமார் ராஷ்டிரிய ஜனதா தளத்துடனான கூட்டணியை முறித்துக் கொண்டு மீண்டும் பாஜகவுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. அதே நேரத்தில் நிதிஷ்குமார் மீண்டும் தங்கள் கூட்டணிக்கு வந்தால் பீகாரில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்பது குறித்து பாஜக ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. செங்கடலில் ஹவுட்டி படைகளால் தாக்கப்பட்ட சரக்கு கப்பலில் பற்றிய தீயை இந்திய கடற்படையைச் சேர்ந்த வீரர்கள் அணைத்ததற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மார்ஷல் தீவைச் சேர்ந்த மார்லின் லுந்தா சரக்கு கப்பல் ஒன்று செங்கடலில் பயணித்த போது ஹவுதி படைகளால் தாக்கப்பட்டது. அப்போது அங்கு ரோந்து பணியில் இந்திய கடற்படையைச் சேர்ந்த கப்பல் ஹவுதி படைகளால் தாக்கப்பட்ட கப்பலில் ஏற்பட்ட தீயை அணைத்தது. இதற்காக இந்திய கடற்படைக்கு மார்லின் லுந்தா கப்பலின் கேப்டன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இதனிடையே ஹவுதி படைகளால் தாக்கப்பட்ட கப்பலில் ஏற்பட்ட சேதத்தை அறிந்து கொண்டதாகவும், கப்பலுக்கு தேவையான பாதுகாப்பை தங்கள் நாட்டைச் சேர்ந்த கடற்படை கப்பல் மூலம் அளித்து வருவதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சமீப நாட்களாக செங்கடல் வழியாக பயணிக்கும் சர்வதேச கப்பல்களை ஹவுட்டி படைகள் தாக்கி வருவதற்கு அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருவதுடன் பதிலடி கொடுத்து வருகிறது. இங்கிலாந்தில் உள்ள லிவர்பூல் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து காரணமாக நகரமே புகை மண்டலமாக காட்சியளித்தது. லிவர்பூல் நகரில் உள்ள 4 மாடி குடியிருப்பில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 50க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து காரணமாக நகர் முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. எனினும் இந்த தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ள அதிகாரிகள், தீ விபத்து ஏற்பட்ட குடியிருப்பு கட்டடத்தில் இருந்தவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும் கூறினர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியை இணைக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டன. கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் DMK ஃபைல்ஸ் 1 என்ற வீடியோவை அண்ணாமலை வெளியிட்டார்.
அதில் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன், அமைச்சர் துரைமுருகன், முதலமைச்சர் குடும்பத்தினர் உள்ளிட்டோரின் சொத்து பட்டியல் இடம்பெற்றிருந்தது. தொடர்ந்து ஜூலையில் 2ஆம் பாகம் வெளியிடப்பட்டது. அதில் அரசு துறைகளில் முறைகேடுகள் நடைபெற்று இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா மற்றும் முன்னாள் டிஜிபி ஜாஃபர் சேட் ஆகியோர் பேசிய ஆடியோக்கள் ஒன்றின் பின் ஒன்றாக 2 வெளியாகின. தற்போது அதன் 3ஆம் பாகத்தை அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் சிபிஐ விசாரணையின் போது ராசா அளித்த விளக்கங்கள் மற்றும் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு குறித்து இருவரும் பேசிய விவகாரங்கள் இடம்பெற்றுள்ளன. கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்து அறிவிப்பேன் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என்றும் கூறினார். அதாவது சொல்லுவோம் ஸ்பெக்குலேஷன் இருக்கலாம், இது போன்ற தகவல்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. எல்லாம் உறுதியான பிறகு நாங்கள் கூட்டணியில் போட்டியிடுகிறோமா இல்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிடுகிறதா என்பதை உரிய நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம். இந்தியா கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் விலகிட்டு இருக்காங்க, தனியாக போட்டியிடன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சூழலில் இந்தியா கூட்டணி எப்படி சார் பார்க்குறீங்க, வெற்றி பெறுமா? ஸ்டாலினுமே காங்கிரஸை விட்டுட்டு தனியாக நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும். நாகை மாவட்டம் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் பல்லாயிரக்கணக்கில் வெளிநாட்டு பறவைகள் குவிந்து வருகின்றன. ஆர்டிக் ரஷ்யா, மங்கோலியா, சீனா, கிழக்கு ஐரோப்பா, மேற்காசிய நாடுகள், ஈரான் போன்ற நாடுகளிலிருந்து கோடியக்கரைக்கு வரும் பறவைகள் சதுப்பு நில பகுதியில் காணப்படும் இறால், புழு பூச்சிகளை உண்டு இளைப்பாறி செல்கின்றன. அதன்படி இந்த ஆண்டு குளிர் பிரதேசங்களில் இருந்து உள்ளான் பறவைகள் லட்சக்கணக்கில் சரணாலயத்திற்கு வந்துள்ளன. மேலும் பூனாரை, கூழைக்கிடா, செங்கால் நாரை, வெண்மை நிறத்தில் காணப்படும் கடல் காகம், கடல் ஆலா ஆகிய பறவை இனங்களும் அழகாய் கண்களுக்கு விருந்து படைக்கின்றன. சதுப்பு நில பகுதியில் காணப்படும் பறவைகளின் அழகை ரசிக்க சுற்றுலா பயணிகளும் பறவை ஆராய்ச்சியாளர்களும் அதிக அளவில் வருகை தருகின்றனர். நாகை மாவட்டத்தில் தமிழ் சேவா சங்கம் சார்பில் இன்று நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்க உள்ளார். இந்த பயணத்தின் போது அவர் கீழ்வெண்மணி படுகொலையின் போது குண்டடிப்பட்டு உயிர் பிழைத்த தியாகி ஜி பழனிவேலை சந்திக்க உள்ளார். இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் ஆளுநரை எதிர்த்து கருப்பு கொடி காட்டப்போவதாக நாகை மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மாரிமுத்து தெரிவித்துள்ளார். நிலப்பிரபுக்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் என்கிற முறையில் பழனிவேலுவை சந்திப்பதற்கான எந்தவித உரிமையும் அவருக்கு இல்லை. இன்றைக்கு பழனிவேலும் அதைத்தான் எங்களிடம் குறிப்பிட்டார். அவருடைய புதல்வன் ஆளுநர் வந்தால் வந்துவிட்டு போகட்டும் என்று சொன்னதின் காரணமாக இன்றைக்கு அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எப்படி இருந்தாலும் வெண்மணியிலும் அவருக்கு கருப்பு கொடி காட்டுவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் தமிழக ஆளுநர் தன்னை சந்திக்க எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை என தியாகி ஜி பழனிவேல் கூறியுள்ளார். என் தோழர் ஆஸ்பத்திரி கொண்டு போவோம், நான் சொல்றது தான் அவங்க கேட்டுட்டு நிற்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு இவங்க பார்த்துட்டு போட்டோம், நீங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும், நான் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இப்ப சொல்லியிருக்கேன். என் தோழர்கிட்ட அதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஆளுநரை பார்க்கறதுக்கு நான் முழு ஆதரவோட உட்காந்துருக்கேன், உடம்பு வழியே பாராம பார்க்கறதுக்கு உட்காந்துருக்கேன். அதனால மாற்று கட்சிங்கிறது மாற்றி கருத்துங்கிறது கிடையாது. பார்த்துட்டு நான் ஆஸ்பத்திரி போகணும், அதுதான் இப்ப என் தோழர்கிட்ட சொல்லியாங்க. தியாகி பழனிவேலுடனான ஆளுநரின் சந்திப்பிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்துத்துவ அமைப்புகளுக்கு ஆதரவாக ஆளுநர் RN ரவி செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மற்றும் திருப்பூர் மக்களவை தொகுதி தொடர்பாக திமுக தலைமையிடம் கட்சி நிர்வாகிகள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். அதன்படி நீலகிரி தொகுதியை தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவுக்கு மீண்டும் வழங்க வேண்டும் என்றும், அதேபோன்று திருப்பூர் தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டாம் எனவும் நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை திமுக கட்சி அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி வாரியாக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் பங்கேற்ற நீலகிரி மற்றும் திருப்பூர் தொகுதி நிர்வாகிகள் தங்களது கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இதனை கேட்ட நாடாளுமன்ற தேர்தல் குழு நிர்வாகிகளின் கோரிக்கையை கட்சி தலைமைக்கு கொண்டு செல்வதாகவும், அனைவரும் கருத்து வேறுபாடில்லாமல் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது.
மகாத்மா காந்தியை அவமதிக்கவில்லை என தமிழக ஆளுநர் RN ரவி விளக்கம் அளித்துள்ளார். அண்மையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்தநாள் விழாவின் போது ஆளுநர் RN ரவி பேசியது சர்ச்சைக்கு வித்திட்டது. மகாத்மா காந்தியை ஆளுநர் அவமரியாதை செய்துவிட்டதாக பலரும் கருத்து தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் மகாத்மா காந்தியின் போதனைகளை நான் மதிக்கிறேன் என ஆளுநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். காந்தியின் போதனைகள் தனது வாழ்வின் லட்சியங்களாக இருந்ததாகவும் ஆளுநர் RN ரவி குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் விடுதலைக்கான நேதாஜியின் பங்களிப்பு போதுமான அளவில் பாராட்டப்படவில்லை என்பதை எடுத்துக் கூறவே தான் முற்பட்டதாகவும் ஆவணங்கள் அடிப்படையிலேயே தான் அவ்வாறு பேசியதாகவும் அவர் கூறியுள்ளார். மகாத்மா காந்தியை ஒருபோதும் தான் அவமதிக்கவில்லை எனவும் தமிழக ஆளுநர் RN ரவி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதாரணியின் உடல் தேனி லோயர் கேம்பில் தனது தாயார் சமாதி அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பாடகி பவதாரணி இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை எடுத்து வந்தார். ஆனால் சிகிச்சை பலனின்றி வியாழக்கிழமை மாலை அவர் காலமானார். விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்ட பவதாரணியின் உடல் சென்னை தியாகராய நகரில் உள்ள இளையராஜா வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேனி லோயர் கேம்பில் அவரது உடலை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதற்காக சென்னையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக பவதாரணியின் உடல் லோயர் கேம்ப் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது. கண்ணாடி பேழைக்குள் வைக்கப்பட்டுள்ள தமது மகளின் உடலை பார்த்து இளையராஜா மற்றும் அவரது சகோதரர்கள் கண்ணீர் வடித்தனர். இயக்குனர் பாரதி ராஜாவும் பவதாரணியின் உடலை பார்த்து கண்ணீர் சிந்தினார். தொடர்ந்து அரசியல் தலைவர்கள், திரைத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் பவதாரணிக்கு அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து தாயார் மற்றும் பாட்டி சமாதிகளுக்கு அருகே பாடகி பவதாரணியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக பவதாரணி தேசிய விருது வென்ற பாடலை அவரது குடும்பத்தினர் பாடி உருக்கமாக அஞ்சலி செலுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள 30 கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சியர் பேருந்து வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார். கந்தளி ஒன்றியத்துக்குட்பட்ட பேராம்பட்டு, அம்பேத்கர் நகர், கொட்டவூர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட குக்கிராமங்களிலிருந்து சென்னைக்கு செல்ல பேருந்து வசதி வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வந்தனர். அந்த கோரிக்கையை ஏற்று ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி ஆகியோர் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தின் வாயிலாக பேருந்தை ஏற்பாடு செய்தனர். அந்த பேருந்து விழுப்புரம் கோட்டம் திருப்பத்தூர் பணிமனையிலிருந்து தினமும் காலை 6:45 மணிக்கு பேராம்பட்டு பகுதியிலிருந்து புறப்பட்டு சென்னை பூந்தமல்லி வரை புதிய வழித்தடத்தில் இயக்கப்பட உள்ளது. இதனை திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேருந்தை மயிலாட்டம், ஒயிலாட்டம் ஆடி அப்பகுதி மக்கள் வரவேற்றனர். கன்னியாகுமரி வழியாக கேரளாவுக்கு அதிக அளவில் கனிம வளங்களை ஏற்றி சென்ற லாரிகளுக்கு காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இருந்து தினசரி 1000க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகளில் அளவுக்கு அதிகமான கனிம வளங்கள் கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த வாகனங்கள் ஏற்படுத்திய விபத்துகளால் கன்னியாகுமரியில் மட்டும் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் கன்னியாகுமரி வழியாக கனிமங்களை கொண்டு செல்லும் டாரஸ் லாரிகளை களியக்காவிளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். இதில் அதிக பாரங்களை ஏற்றிச் சென்ற 11 லாரிகளுக்கு 20,000 முதல் 40,000 ரூபாய் வரை காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். களியக்காவிளை பகுதி வழியாக சென்ற வாகனங்களை மட்டுமே காவல்துறையினர் பிடித்து சோதனை செய்துள்ள நிலையில் மாவட்டத்தின் மற்ற பகுதிகளில் லாரிகள் எந்த தடையுமின்றி கனிமங்களை எடுத்துச் செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. பெங்களூருவில் இருந்து ஓசூர் நோக்கி சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் ஒன்று எலக்ட்ரானிக் சிட்டி பகுதியில் வந்து கொண்டிருந்தது. அப்போது வாகனத்தின் இன்ஜினில் இருந்து புகை வரத் தொடங்கியது. இதை கண்ட ஓட்டுநர் வாகனத்தை உடனே சாலையோரம் நிறுத்தியுள்ளார். தொடர்ந்து வாகனம் தீப்பற்றி எரிய ஆரம்பித்துள்ளது. கண்ணிமைக்கும் நொடியில் வாகனத்தின் மற்ற பகுதிகளுக்கும் தீ பரவி மளமளவென எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் இருசக்கர வாகனம் முழுவதுமாக தீயில் கருகி சேதமானது. நெல்லை மாவட்டம் நெல்லையப்பர் கோயிலில் தைப்பூச திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தெப்பத் திருவிழா நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் தெப்பத்தில் உலா வந்த சுவாமி மற்றும் அம்பாளை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயிலில் தைப்பூச திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமி, அம்பாள் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சந்திர புஷ்கரணி தெப்பத்தில் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் சுவாமி, அம்பாள் எழுந்தருளினர். பின்னர் வேத மந்திரங்கள், திருமுறை ஓதப்பட்டு மங்கள வாத்தியங்கள் இசைக்க தெப்பக்குளத்தில் 11 முறை சுவாமி, அம்பாள் வலம் வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
டெல்லியில் ஆட்சியை கவிழ்க்க ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களுக்கு தலா 25 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க பாஜக முயற்சித்ததாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் எக்ஸ் சமூக தளத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். அதில் தன் ஆட்சியை கவிழ்க்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பாஜக முயற்சிப்பதாக கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். 7 எம்எல்ஏக்களுக்கு தலா 25 கோடி ரூபாய் தர பாஜக முன்வந்ததாகவும் கெஜ்ரிவால் பதிவிட்டுள்ளார். மேலும் சில நாட்களில் தன்னை கைது செய்யப் போவதாக அந்த எம்எல்ஏக்களிடம் பாஜகவினர் கூறியுள்ளதாகவும் கெஜ்ரிவால் பதிவிட்டுள்ளார். ஆனால் பாஜக வீசிய வலையில் தங்கள் எம்எல்ஏக்கள் யாரும் சிக்கவில்லை என்றும் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். கடந்த 7 ஆண்டுகளாக தங்கள் ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சிகள் எதுவும் வெற்றி பெறவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். தெலங்கானாவில் ஜொமேட்டோ ஊழியரிடம் 5 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றிய வெளிநாட்டைச் சேர்ந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஜொமேட்டோ ஊழியர் விஷ்ணுவர்தன் ரெட்டி மொபைலுக்கு தனியார் கிரெடிட் கார்டு நிறுவனத்திலிருந்து வருவது போல குறுந்தகவல் வந்துள்ளது. அதில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசிய போது தனியார் ஹோட்டலுக்கு நேரில் வரும்படி கூறியுள்ளனர். அதன்படி அங்கு சென்ற அவரிடம் கள்ள நோட்டுகளை திரவத்தில் கழுவினால் ஒரிஜினல் நோட்டாக மாறிவிடும் என்று கூறி நம்ப வைத்துள்ளனர். இதையடுத்து விஷ்ணுவர்தன் 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்ட 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை வாங்கி வந்துள்ளார். வீட்டுக்கு வந்த பின் பணத்தை கழுவி பார்த்தபோது அது கள்ள நோட்டாகவே இருந்துள்ளது. ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து காவல்துறையினர் ஹோட்டலில் சோதனை செய்தனர். அப்போது கேமரூன் நாட்டைச் சேர்ந்த கொம்பி பிராங்க் செட்ரிக் மற்றும் மாலத்தீவைச் சேர்ந்த கொய்டா செங்கோலா ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள ரோலெக்ஸ், டேவிட் ஜோசப் ஆகியோரை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் இன்று குடியரசு துணைத் தலைவர் வருகையையொட்டி உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 2 நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரி விமான நிலையம் வந்தடைகிறார். இதைத் தொடர்ந்து மாலை 6:45 மணிக்கு புதுச்சேரி பல்கலைக்கழகத்துக்கு சென்று விக்ஷித் பாரத் 2047 என்ற நிகழ்ச்சி மூலம் மாணவர்களிடம் கலந்துரையாடுகிறார். பின்னர் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இரவு உணவை முடித்துவிட்டு அங்கிருந்து நீதிபதி விருந்தினர் இல்லம் வந்து ஓய்வெடுக்கிறார். அடுத்த நாள் காலை 7 மணிக்கு புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சென்றுவிட்டு பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் சென்னை வழியாக டெல்லி செல்கிறார். இவரது வருகைக்காக விமான நிலையத்திலிருந்து நீதிபதி விருந்தினர் இல்லம் வரை காவல்துறையினர் வாகன அணிவகுப்பு ஒத்திகை நடத்தியுள்ளனர். மதுரை மாவட்டத்தில் கோரிப்பாளையம் மேம்பால பணிகள் காரணமாக இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக காவல்துறை அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் கோரிப்பாளையம் உயர்மட்ட மேம்பாலத்திற்காக பாலம் ஸ்டேஷன் சாலையில் பில்லர் அமைக்கும் பணி நடைபெற உள்ளதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி புதுப்பாலம் சந்திப்பில் இடதுபுறம் முதல் குமரன் சாலை சந்திப்பு வரை 400 மீட்டர் வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. யானைக்கால் வழியாக புதுப்பாலம் நோக்கி செல்லூர் செல்லும் வாகனங்கள் யானைக்கால் தரைப்பாலத்தை சென்றடைந்து வைகை தென்கரை சாலையை அடைந்து பின்னர் வலதுபுறம் திரும்பி எம்ஜிஆர் பாலம் வழியாக வைகை வடகரை சாலையை அடைந்து கபாடி சிலை ரவுண்டானா வழியாக செல்லும் வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று சிம்மக்கல் வழியாக புதுப்பாலம் நோக்கி செல்லும் வாகனங்கள் வடக்கு வெளி வீதி இடதுபுறம் திரும்பி அண்ணாமலை தியேட்டர் வழியாக எம்ஜிஆர் பாலம் அடைந்து வைகை வடகரை சாலை வழியாக செல்ல வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை இந்த போக்குவரத்து மாற்றம் அமலில் இருக்கும் என மதுரை மாநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. பணிப்பெண்ணை கொடுமைப்படுத்திய விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணின் 12ஆம் வகுப்பு சான்றிதழ்கள் மற்றும் சம்பள பாக்கியை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரோ மதிவாணன், மருமகள் மெல்லினா ஆகிய இருவரும் சம்பளம் தராமல் 18 வயது பெண்ணை அதிக அளவில் வேலை வாங்கியதாகவும் அடித்து கொடுமைப்படுத்தியதாகவும் புகார் இருந்தது. வேலை செய்யவில்லை என்றால் 12ஆம் வகுப்பு சான்றிதழை கிழித்து விடுவேன் என மெர்லினா மிரட்டியதாக இளம்பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து ஆண்ட்ரோ மதிவாணன் வீட்டில் இருந்த அப்பெண்ணின் 12ஆம் வகுப்பு சான்றிதழ் மற்றும் 6 மாத சம்பள பாக்கியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இவற்றை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின் இளம்பெண் தரப்பிலிருந்து 2ஐயும் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பனிரெண்டாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அடுத்த ஆண்டு சென்னையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக மொழிகளில் தமிழின் ஆளுமையும் தாக்கமும் என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த மாநாடு 2025ஆம் ஆண்டு மே மாதம்
எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் எஸ்ஆர்எம் குழும நிறுவனங்களின் நிறுவனர், தலைவர், முனைவர் பாரிவேந்தர் தலைமையில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு மன்றத்தின் இந்திய கிளை நடத்திய ஆய்வுக் கூட்டத்தில் இம்முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இந்த மாநாட்டில் 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் வெளியான தமிழ் நூல்கள் பற்றிய குறிப்புகளும் விமர்சனங்களும் வெளியிடப்படும் என்றும் புத்தக காட்சி நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழிசை, பொருளாதாரம், தத்துவம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் ஆய்வு கட்டுரைகள் வரவேற்கப்படுவதாகவும் இந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் முழு கட்டுரைகளை அனுப்ப வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு மன்றத்தின் தலைவரும் பெரம்பலூர் மக்களவை உறுப்பினருமான பாரிவேந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு மன்றத்தின் இந்திய கிளை தலைவர் முனைவர் MP நிர்மலா, எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக தமிழ் பேராயத்தின் தலைவர் கரு நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம் கோரி சென்னை மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் உரிமை பேரணியில் ஈடுபட்டனர். எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகில் உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த பேரணியில் 1000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். 3 ஆண்டுகளாக தாங்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என குற்றஞ்சாட்டிய தொழிலாளர்கள் நாள் ஒன்றுக்கு 725 ரூபாய் என்ற அடிப்படையில் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். சென்னை பெருநகர மாநகராட்சியில் தூய்மைப் பணி, பூச்சி தடுப்பு, கால்நடை பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 8000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆனபோதும் இன்றைக்கு சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் அதை அமல்படுத்தாமல் இருக்கிறார்கள். ஒரே வாரத்துக்கு ஒரு நாள் கூட விடுப்புடன் கூடிய சம்பளத்துடன் கூடிய விடுமுறை என்பது கிடையாது. தேசிய விடுமுறை, பண்டிகை விடுமுறை என்பது கிடையாது. 365 நாட்களும் தூய்மை பணியாளர்கள் கொரோனா காலம் உட்பட, மழை வெள்ளம் உட்பட அனைத்து நேரத்திலும் பணிபுரியக்கூடிய தொழிலாளருக்கு குறைந்தபட்ச சம்பளம் என்பது கிடையாது. தொடர் விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிந்தனர். மேயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள் உள்ளிட்ட பகுதிகளுக்கு படையெடுத்த மக்கள் இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளை கண்டு களித்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் முஞ்சிக்கல், அண்ணா சாலை செல்லக்கூடிய பிரதான சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர் விடுமுறை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. தங்கள் குடும்பத்தினருடன் அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் மிதமாக கொட்டிய தண்ணீரையும் கண்டுகளித்தனர். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் அருவியில் விழுந்த நீரில் குளித்து சுற்றுலா பயணிகள் வெப்பத்தை தணித்துக் கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1985 முதல் 1991ஆம் ஆண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் முன்னாள் மாணவர்கள் தங்களது பள்ளியை நேரில் சென்று பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து கூடலூரில் வைத்து குடும்ப சந்திப்பு விழா நடைபெற்றது. இதில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் பாடல்களை பாடியதோடு நடனமாடியும் மகிழ்ந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உணவகத்தின் சுவர் இடிந்து விழுந்ததில் உரிமையாளர் உயிரிழந்தார். தும்பாக்கம் கிராமத்தில் உணவகம் நடத்தி வரும் கோபிநாத் அதனை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். சுவற்றில் துளையிடும் போது எதிர்பாராத விதமாக சுவர் இடிந்து கோபிநாத் மீது விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கி பலத்த காயமடைந்த கோபிநாத்தை மீட்டு பெரியபாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். நிமிடச் செய்திகளை பார்த்தோம். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.